ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் என்ன வைக்க போகிறோம்னா ரசம் வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள் என்னென்னு. இதில் பூண்டு, அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி, பூண்டு ஒரு 6 பல், மிளகு 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு எடுத்திருக்கேன். போட்டு அரைச்சி, ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, ரசத்துக்கு நல்லா இருக்காது. அப்புறம் ஒரு பட்டை எடுத்திருக்கேன், ஒரு பட்டை வத்தலை. அப்புறம் கொஞ்சமாக ரசத்துக்கு போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் வெந்தயம். அப்புறம் கொஞ்சமாக ஏற்கனவே நம்ம எல்லா இதுலேயும் போட்டிருக்கனால கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கிடுவோம். கடுகு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய். இது புளி கரைச்சி எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். புளி கரைச்சி என்னென்னா, புளியை கரைச்சி எடுத்துகிட்டு அதோட தக்காளி 2 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை போடுங்க. அப்போ தான் ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை 2-3 இலை நல்லா பிச்சு போட்டு தக்காளியோட செம்ம ஸ்மெல்லாக இருக்குங்க. இதுவே ரசம் மாதிரியே இருக்குது. ஓகேங்களா. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஓகேங்களா. பாருங்கள், வீடே மணக்கிற அளவு இருக்கும் இந்த ரசம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க. சட்டியை காய வச்சுட்டு எண்ணெயை விட்டுருவோம். அவசரமாக செய்ய வேண்டியதாக இருக்குது. ஹஸ்பண்ட் வேலைக்கு கிளம்பிட்டாங்க, அதனால தான். அன்றைக்கி ரசம் செஞ்சேன், பட் அவசரமாக கிளம்புனதுனால வீடியோ எடுக்க முடியலை. பட்டையை போட்டுருங்க, பட்டை வத்தலை. அடுத்து வெந்தயத்தை போட்டுருங்க. வெந்தயம் ரொம்ப போட வேணாம், ஒரு 10 போதும், அவ்வளோதான். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், எவ்வளோ ஸ்மெல்லாக வீடே மணக்கிற அளவுக்கு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. போட்டாச்சு. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பூண்டு இதை போட்டுருவோம். போட்டுட்டு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கலாம், அதையும் போட்டுருவோம். போட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கடுகு போட்டுக்கோங்க. ஓகேங்களா. கடுகு இந்த இது போட்டதுக்கப்புறம் தான் நம்ம போடணும். போட்டாச்சு. அடுத்து பெருங்காயத்தூள் இருக்குல்லங்க, அது ஒரு பிஞ்ச் அளவு போடுங்க. பெருங்காயம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுங்கள். பெருங்காயம் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு நிமிஷம். சாரி, பெருங்காயம் இதை ஓப்பன் பண்ணாமல் வச்சுட்டேன். இதை பாருங்க, ஒரு பிஞ்ச் அளவு போட்டுக்கோங்க. ஓகேங்களா. பெருங்காயம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் வேறு லெவலில் இருக்கும். லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுருங்க. ஓகேங்களா. பாருங்கள், மஞ்சத்தூள் எடுத்துகிட்டேன், மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை நல்லா வதக்கிட்டு, பொடி நீங்கள் எப்படின்னா அதுலேயும் போடலாம். நீங்கள் புளி கரைச்சி வச்சுருக்கீங்களா, அதுலேயும் போடலாம். இதில் போட்டால் பச்சை வாசனை போயிடுமேன்ட்டு நான் இதில் போட்டு வதக்கிறது. இந்த இதோட நல்லா ஸ்மெல்லாக இருக்குங்க. உங்கள் வீடே மணக்கும். இந்த ரசத்தை செஞ்சு பாருங்கள். ஓகேங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கதை ஊற்றிடுவோம். உப்பு நீங்கள் போட்டுறாதீங்க, உப்பு கடுத்துரும். அதனால் நம்ம இதெல்லாம் போட்டுட்டு வதக்கிட்டு புளி கரைசலை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஓகேங்களா. பாருங்கள், நல்லா இதாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த புளி கரைசல் விட்டுருக்கதை போட்டுருவோம். பாருங்கள், புளி கரைசல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இல்லை, தக்காளியெலாம் நல்லா மசிகிற மாதிரி கையை வச்சு கடைஞ்சி விட்டுருவோம். ஓகேங்களா.
இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுருவோம். ஓகேங்களா, தேவையான அளவு உப்பு போட்டுருவோங்க. நான் ரசம் வந்து தேவையான அளவு தண்ணி இதை விடணும், நான் காட்டுறேன் எவ்வளோனா. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுருவோம். ஓகேங்களா, உப்பு வந்து ரொம்ப போட்டுறாதீங்க, அளவு பார்த்துட்டு போடுங்க. ஓகேங்களா, இல்லைன்னா கடுத்து போயிடும். ஓகேங்களா, இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு தண்ணி விட்டுருவோம். உப்பு போட்டாச்சு, தண்ணி விட்டுருவோம். தண்ணி விட்டுருவோம். அவ்வளோதாங்க, பாருங்க, அவ்வளோ. இதை வந்து நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருவோம். லைட்டாக பப்பிள்ஸ் மாதிரி வரும். பப்பிள்ஸ் வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும். ஓகேங்களா, சிம்மிலே வைங்க, லோ ஃப்ளேம்லேயே வைங்க. ஓகேங்களா, நீங்கள் ஹையில் வச்சிங்கன்னா எப்படி சொல்கிறது, நல்லா இருக்காது, டேஸ்ட்டாக இருக்காது. ஓகேங்களா, அவ்வளோதாங்க ரசம். இதை மூடி போட்டு மூடி வச்சுருவோம். அவ்வளோதான். இது ரெடி ஆனதும் உங்களுக்கு ஷார்ட் வீடியோ போடுறேன். பாய்.